ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சைக்கோ படத்துடைய கதை என்னன்னு பார்க்கலாம். சைக்கோ படத்தை தான் பல தடவை விஜய் டிவில போட்டு காட்டிட்டானேன்னு நினைக்காதீங்க. இது மிஷ்கினோட சைக்கோ படம் கிடையாது. இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய சைக்கோ த்ரில்லர் படங்கள் எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக்கோட டைரக்ஷன்ல 1960 ரிலீஸ் ஆன சைக்கோ. இந்த படத்தோட சாயல் பல சைக்கோ த்ரில்லர் படங்கள்ல இருந்தாலும் டைரக்டர் பாலு மகேந்திராவோட டைரக்ஷன்ல 1980 ரிலீஸ் ஆன மூடுபடி படத்துல இந்த படத்தோட சாயல் அதிகமா தெரியும். முதல்ல சைக்கோ படத்தோட கதை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூடுபடி இந்த படத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க கதைக்குள்ள போலாம். அமெரிக்கால இருக்கக்கூடிய ஹரிசோனா ஸ்டேட்ல தன்னோட பாய் ஃப்ரெண்ட் சாமோட வாழ்ந்துகிட்டு இருக்கா மேரியன் கிரேன். சாமும் மேரியனும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சாமுக்கு எக்கச்சக்கமா கடன் இருக்கிறனால அவங்களோட கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. இப்படி இருக்க சூழல்ல மரியன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் கம்பெனியோட பாஸ் அவகிட்ட $40,000 கொடுத்து இந்த பணத்தை ஆபீஸ் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுருன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவ்வளவு பணத்தை மொத்தமா பார்த்த மரியனோட மனசு தடுமாறுது. இந்த பணத்தை வச்சு சாமோட கடனை அடிச்சுட்டு அவனை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற எண்ணத்துல அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு கிளம்புறா மரியன். அவ போறதையும் அவளோட பாஸ் பாத்துடுறாரு. கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது டிராவல் டயர்ட்னால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்ச மரியன் காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு தூங்க அந்த பக்கமா போன பேட்ரோல் போலீஸ் அவளை எழுப்பி விசாரிக்கிறாங்க. போலீஸை பார்த்ததும் மரியன் பாத்துறா போலீஸ்க்கு சந்தேகம் வருது. இருந்தாலும் போலீஸ் அவளை விட்டுடுறாங்க. தப்பிச்சா போதுங்கிற எண்ணத்துல காரை எடுத்துக்கிட்டு சிட்டா பறந்துடுறா மரியன். காரை வச்சு தன்னை யாரும் ட்ராக் பண்ண கூடாதுங்கிறதுக்காக போற வழியிலே தன்னோட காரை வித்துட்டு புது கார் ஒன்று வாங்கி தன்னோட டிராவலை திரும்பவும் தொடங்குறான். அவ போயிட்டு இருந்த அந்த டெசர்ட் ரோட்ல மணற்புயல் வீச ஆரம்பிக்க பயந்து போனவன் பக்கத்துல தெரிஞ்ச ஒரு மோட்டல்ல வண்டியை நிறுத்துறா மரியன். அந்த மோட்டல் ஓனரான நார்மன் பேட்டன் அவளை வெல்கம் பண்ணி அந்த மோட்டல்ல அவளை தங்க வைக்கிறா. நைட் டின்னருக்காக நார்மன் மரியனை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட அவளும் அவன் கூட போறா. நார்மனோட வீட்டுல போய் பார்த்தா நிறைய மிருகங்கள் அங்க மம்மிஃபைட் பண்ணப்பட்டிருக்கு. ராஜாக்கள் வேட்டையாடுற மிருகங்களை பதப்படுத்தி வரவங்களுக்கு அதை காட்டுற மாதிரி நார்மனும் மிருகங்களை பதப்படுத்தி வச்சிருக்கான். அது எல்லாத்தையும் மரியன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தன்னோட மனநிலை சரியில்லாத அம்மாவோட இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நார்மன் சொல்றான். டின்னர் சாப்பிட்டு முடிச்சதும் தான் குளிச்சுட்டு வந்துடுறதா சொல்லி மரியன் ஷவர்ல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கருப்பு உருவம் முன்னாடி வந்து கத்தியால அவளை குத்தி கொன்னுருது. கொஞ்ச நேரம் கழிச்சு மரியனோட ரூமுக்கு வந்து பாக்குற நார்மன் அவ செத்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆறான். இது எல்லாத்துக்கும் தன்னோட அம்மா தான் காரணம்னு சொல்லி புலம்புற நார்மன் மரியனோட பாடி அவ கார்ல போட்டு பக்கத்துல இருந்த புதக்குழியில அந்த காரை தள்ளி அதை மூழ்கடிக்கிறான். இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் கழிச்சு மரியனோட தங்கச்சி லைலா சாம வந்து பார்த்து மரியன் காணாம போனதை பத்தி விசாரிக்கிறா. இன்னொரு பக்கம் மரியன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஆபீஸோட ஓனர் பணம் திருடு போனதுனால அதை கண்டுபிடிக்கிறதுக்காக பிரைவேட் டிடெக்டிவ் அப்பாயிண்ட் பண்றாரு. அந்த டிடெக்டிவான ஆல்போகஸ் சாமையும் லில்லியையும் பார்த்து விசாரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. பேட்ரோல் போலீஸ் மூலமா மெரியன் போன பாதையை கண்டுபிடிச்ச டிடெக்டிவ் சாட்சிகளை அவர் விசாரிச்சதுபடி மெரியன் நார்மனோட மோட்டலுக்கு தான் போயிருப்பான்னு அங்க போறாரு. காணாம போன மெரியன் பத்தி நார்மன் கிட்ட விசாரிக்கும் போது நார்மன் தன்னோட அம்மாவை பத்தி சொல்ல டிடெக்டிவ் ஆல்போகஸ் அவங்களையும் கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு நார்மன் முடியவே முடியாதுன்னு சொல்ல டிடெக்டிவ்க்கு சந்தேகம் வருது. டிடெக்டிவ்க்கு நார்மன் மேல சந்தேகம் வந்ததுனால சாம் கிட்டையும் லைலா கிட்டையும் இதை பத்தி சொல்லிட்டு நார்மன் இல்லாத நேரத்துல அவன் வீட்டுக்கு போறாரு. டிடெக்டிவ் ஆல்போகஸ் நார்மனோட வீட்டுல ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணோட உருவம் முன்னாடி வந்து அவர் குத்தி கொன்னுருது. டிடெக்டிவ் ஆல்போகஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வராதனால சாமும் லில்லியும் அந்த ஊருக்கே வந்து லோக்கல் ஷெரீஃப் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட ஷெரீஃப் ஒருவேளை டிடெக்டிவ் மெரியனையும் பணத்தையும் கண்டுபிடிச்சதுனால உங்களுக்கு தகவல் சொல்லாம இருக்கலாம்னு சொல்றாரு. ஆனா ஷெரீஃப் வேற ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது நார்மனோட அம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டதா சொல்றாரு. இதனால சந்தேகப்பட்ட சாமும் லைலாவும் நார்மனோட வீட்டுல செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சாம் மோட்டல்ல நார்மனை டிஸ்ட்ராக்ட் பண்ண லைலா நார்மனோட வீட்டுக்குள்ள புகுந்து செக் பண்றா. ஒரு கட்டத்துல நார்மன் இதை புரிஞ்சுக்கிட்டு சாம் அடிச்சு மயக்கம் அடைய வச்சுட்டு தன்னோட வீட்டுல போய் பாக்குறான். ஆள் வர சத்தத்தை கேட்டு லைலா கிச்சனோட ஸ்டோரேஜ் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறா. அவ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல அவ பக்கத்துல பதப்படுத்தப்பட்ட நார்மனோட அம்மாவோட உடல் இருக்கிறத பார்த்து அலறா. அவ அலர்ன சத்தத்தை கேட்டு நார்மன் அவ இருக்கிற இடத்த பார்த்து வரான். அந்த நேரத்துல நார்மன் பொண்ணுங்களோட விக்க மாட்டிக்கிட்டு நார்மனோட அம்மாவோட ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். நார்மன் லைலாவை குத்தி கொல்ல ட்ரை பண்ண லைலா அவன் அலறிக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா. சரியா அந்த நேரத்துல சாம் அங்க வந்து நார்மனை மடக்கி லைலாவை காப்பாத்துறான். போலீஸ் நார்மனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது தான் தெரியுது நார்மனுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குன்னு. நார்மனோட அம்மா நார்மனை அவனோட சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு பொண்ணு கூடவும் பழக விடாம ரொம்ப அடிச்சு கண்டிப்பா வளர்த்துருக்காங்க. இப்படி லவ் பண்றது பாவம்னு சொல்லி நார்மனை வளர்த்த அவனோட அம்மா நார்மனோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. லவ் பண்றதும் செக்ஸ் வச்சுக்கிறதும் பாவம்னு சொன்ன தன்னோட அம்மா இப்படி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணதுனால டிராமாக்குள்ள போய் அவங்க 2 பேரையுமே நார்மன் கொண்டு இருக்கான். ஆனா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அம்மா தான் அவரை கொண்டுட்டு தானும் சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி எவிடன்ஸை செட் பண்ணி வச்சிருக்கான். இந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஏற்பட்டிருக்கு. அதாவது எப்பவுமே எந்த பொண்ணு கூடயும் பழக விடாத அவனோட அம்மாவோட பர்சனாலிட்டி அவனுக்குள்ள உருவாக எந்த பொண்ணு கூட அவன் பழகினாலும் அவனோட அம்மாவோட பர்சனாலிட்டி அவனுக்குள்ள இருந்து வெளியே வந்து அந்த பொண்ணை கொண்டுரும். மெரியனையும் டிடெக்டிவையும் கொல்றதுக்கு முன்னாடியே 2 பொண்ணுங்களை அவன் ஏற்கனவே கொண்டு இருக்காங்கிற விஷயத்தை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. இருந்தாலும் அவன் அம்மாவோட வாய்ஸ் அவன் மைண்ட்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கு. இது மூலியமா அவன் அம்மாவோட பர்சனாலிட்டி இன்னும் அவனுக்குள்ளதான் இருக்குங்கிறத காட்டுறாங்க. மரியனோட காரை புதக்குழியில இருந்து வெளியே எடுக்க இந்த படம் இதோட முடியுது. இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய சைக்கோ த்ரில்லர் படங்கள் இதே ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கும்.
ஆனா அந்த படங்கள்ல ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சைக்கோ கில்லரா பெரும்பான்மை எங்கேயும் காட்டியிருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி சொன்ன உடனே அன்னியன் படம் தான் ஞாபகம் வரும். அன்னியன் படத்துலயும் இதே மாதிரி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி குணமடையாம தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இப்போ மூடுபனி படத்தோடைய கதையை பார்க்கலாம். பிசினஸ் மேனான பிரதாப் போத்தனுக்கு ப்ராஸ்டியூட்ஸை கண்டாலே பிடிக்காது. இதனால ப்ராஸ்டியூட்ஸை துரத்தி கொலை பண்றாரு. ஒரு பக்கம் கொலகாரனை தேடி போலீஸ் சுத்த, இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டோட லவரான சோபா மேல பிரதாப்புக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் வருது. ஒரு நாள் பிரதாப் சோபா கிட்ட தன்னோட லவ்வை சொல்ல, சோபாவை அவருடைய ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ண சோபாவை கடத்தி தன்னோட ஊட்டி வீட்டுல அடைச்சு வைக்கிறாரு. சோபா காணாம போனதுனால சோபாவோட லவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல பிரதாப் தான் சோபாவை கடத்தி ஊட்டியில வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பிரதாபை ட்ராக் பண்ண போலீஸும் சோபாவோட லவரும் அவருடைய வீட்டுல வச்சு அவரை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சதுல ப்ராஸ்டியூட் ஒருத்தர் கூட ஏற்பட்ட பழக்கத்தினாலதான் பிரதாபுடைய அப்பா அவரையும் அவர் அம்மாவையும் விட்டுட்டு ஓடிட்டாருன்னு தெரியுது. இதனாலதான் பிரதாபுக்கு ப்ராஸ்டியூட்ஸ் மேல இந்த கொலவரி உருவாகி இருக்கு. ஒரு கட்டத்துல பிரதாபோட அம்மாவும் இறந்துட அவங்களோட பாடி எலும்பு கூட ஆனாலும் அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னு நினைச்சு அந்த எலும்பு கூடோடய வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. பிரதாப் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்படலாங்கிற வாய்ஸ் ஓவரோட இந்த படம் முடியுது. சைக்கோ படம் ராபர்ட் பிளாச் எழுதின சைக்கோ புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஆனா மூடுபனி படம் ராஜேந்திரகுமார் எழுதின இதுவும் ஒரு விடுதலைங்கிற நாவல்ல இருந்து எடுக்கப்பட்டதா அந்த படத்திலே கிரெடிட் கொடுத்திருப்பாங்க. ஆனா ரெண்டு படத்திலயுமே மெயின் சீனா இருக்கக்கூடிய அம்மா உடல பாடம் பண்ணி வைக்கக்கூடிய சீன் வந்திருக்கு. மூடுபனி படத்துக்கும் சைக்கோ படத்துக்கும் ஸ்டோரி லைன்ல பெரிய அளவுல ஒத்துமை இல்லைனாலும் மூடுபனி படம் சைக்கோ படத்தோடைய தழுவல்னு அது ரிலீஸ் ஆன நேரத்துல இருந்து இப்போ வர நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா என்னதான் சைக்கோ படம் அதுக்கப்புறம் வந்த பல சைக்கோ த்ரில்லர் படங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தாலும் சைக்கோ படத்துல இல்லாத ஒரு சூப்பரான விஷயம் மூடுபனியில இருக்கும். இனிய பொன்னிலாவே அப்படி ஒரு சாங் இல்ல. ஆனா என்னதான் அப்படி ஒரு சாங் இல்லைன்னு சொன்னாலும் அதோட பிஜிஎம் எல்லாம் கேட்டா இப்பவும் திக்குன்னு தான் இருக்கு. டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க. இப்போவே யூடியூப்லயும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் இன்னொரு வீடியோலயும் பார்க்கலாம். அதுவரை ஸ்டே டியூன் வித் தி சேனல். பை.